ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதற்காக அந்த முகாமிற்கு முதல்வர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம். போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இதற்காக 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து விநியோகமானது நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். சென்னை பாலவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு முகாமுக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். அந்த வகையில் 5 வயதிற்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து இன்றைய நாளில் வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக பல்வேறு முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாலவாக்கம்ல அமையப்பெற்றிருக்கும் முகாமிற்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பாலவாக்கம் அரசு பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் இந்த மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடக்கமாக இந்த தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி வளாகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மாநில அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். செல்ல குழந்தைக்கு 2 துளி போலியோ சொட்டு மருந்தினை வழங்கி அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒளி வீசும் வகையில் இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ரயான் என்னும் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்பட்டுள்ளது. அவர்களுடைய தாயார் சுதா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. உண்ணாமலை தாயார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2 துளிகள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும். குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அடுத்து குழந்தை சியோனாவிற்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தாயார் சாந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை சியோனா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்படுகிறது. அடுத்ததாக குழந்தை ஆராத்யா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க உள்ளார்கள். குழந்தை ஆராத்யா
தாயார் மஞ்சுமாதா அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் ஆராத்யா பாப்பாவிற்கு சொட்டு மருந்து இடப்படுகிறது. இந்த சிறப்பான தருணத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற தாய்மார்களையும் குழந்தைகளையும் போலியோ சொட்டு மருந்து 2 துளி, ஆனா உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் உயிர் துளி அது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் சென்னை பாலவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த வகையில் அங்கு வந்த குழந்தைகளுக்கு தன் கையாலேயே சொட்டு மருந்து வழங்கி இந்த முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். 5 வயதிற்குட்பட்ட 52 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தானது இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 43,051 மையங்களில் சொட்டு மருந்து விநியோகிக்கப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து முதலமைச்சர் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்தானது வழங்கப்பட இருக்கிறது. 5 வயதிற்குட்பட்ட சுமார் 53 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து இடும் பணிகளானது செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில் பாலவாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம்களை குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முதலமைச்சர் இந்த நிகழ்வை தொடங்கி வச்சிருக்காரு. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை துவக்கி வைத்த முதலமைச்சர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அங்கே வழிநடிகளும் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள் கையசைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்கிறோம். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.